வெற்றி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 முதல் உலகமெங்கும். ஆனந்த விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்க அர்ஜுன். ஸோ இன்னைக்கு நம்ம வடபழனி முருகன் கோயிலில் ரொம்ப ஒரு அழகான சிறப்பான ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பாலு தமிழரசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷுவலி சேலஞ்சு கப்பிள்ஸ் அவங்களுடைய கல்யாணத்துக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ வடபழனி காவல்துறை அவங்களுடைய சப்போர்ட்லையும் லைன்ஸ் கிளப் அவங்களுடைய சப்போர்ட்லயும் இந்த திருமணம் ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தம்பதியினர் சந்திச்சு சில விஷயங்கள் உரையாட இருக்கும். அதே மாதிரி வடபழனி காவல்துறை அவங்களையும் சந்திச்சு சில கேள்விகளை கேட்க இருக்கும். ஸோ வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஆனந்த விகடன் பத்திரிகையிலேருந்து வந்திருக்கோம். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இப்போ? இல்லை, நிச்சயமாவே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. நான் ரெண்டு பேரும் இணைஞ்சது பிடிச்சி எல்லா பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் என்னோட ஃபேமிலி, என்னோட அம்மா, ரிலேஷன்ஸ், இவங்க தமிழரசி என்னோட ஒய்ஃப், அவங்க ஃபேமிலிஸ், அப்புறம் லயன்ஸ் கிளப், அப்புறம் காவல்துறை, முக்கியமாக இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பாபு சார் அதில் வடபழனி ஸ்டேஷன். ஸோ அவருக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அந்த சமயத்தில் ஸோ ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேருமே MA BEd. ஆக்சுவலி நான் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கேன் 2017. ஸோ இது வரைக்கும் அதில் எந்த வேலை வாய்ப்புமே இல்லை, அரசாங்கத்திடம் இருந்து அதற்கான எந்த அறிவிப்புமே இல்லை. எல்லா தேர்வும் பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் அரசு ஒரு நல்ல முடிவெடுத்து எங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு உதவும் அப்படின்னு நம்புகிறோம். உங்க மூலமா அந்த செய்தி அரசாங்கத்துக்கு போகும் அப்படிங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நாங்கள் எங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கான வேலையை தான் கேட்குறோம். கருணை அடிப்படையில் கூட கேட்கல, எங்கள் தகுதியின் அடிப்படையில் நாங்கள் முடித்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே போல் என்ன மாதிரி பார்வையற்றவர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி படிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான பார்வையற்றவர்கள் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, தேசிய தகுதி தேர்வு எல்லாம் முடிச்சு வேலைக்காக காத்திருக்கோம். எல்லாருடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் நிச்சயமா அரசாங்கம் உதவணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கேட்டுக்கிறோம். எங்களுக்கான இடஒதுக்கீட்டையும் எங்களுக்கு இருக்க இந்த பின்னடைவு காலி பணியிடங்களையும் அரசாங்கம் கரெக்டாக நிரப்பிட்டு வந்தாலே பார்வையற்றவர்கள் யாரும் படிச்சுட்டு வேலை இல்லாமல் காத்திருக்க மாட்டாங்க வேலைக்காக. ஸோ அந்த இடஒதுக்கீட்டை நிச்சயமாக கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இந்த நேரத்தில். சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எதிர்பார்க்கவே இல்லை, நான் வேகமா நடந்துருச்சு. ஹெல்ப் பண்ண போலீஸ் சாருக்கு, ஆனந்த் பாபு சாருக்கு, அப்புறமா என் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்க அம்மா அப்பா, அப்புறம் என் உறவினர்கள் எல்லாரும், அக்கா மாமா எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டவன் நான். அதே மாதிரி வாலண்டியர்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு போனாங்க. அப்புறமா என் ஹஸ்பண்டோட வீட்டில இருந்து எல்லாருமே எல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இவங்களே சொல்லுவாங்க. சார், எங்க தொடங்கிச்சு இது முதல் சந்திப்பு? எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் வேண்டாமே சார், வெக்க வருதா உங்களுக்கு? இல்ல, 2018 சந்திச்சோம். அப்ப இருந்து அப்புறம் பேரண்ட்ஸோடைய சம்மதத்தோட பண்ணிருக்கோம், ஆசீர்வாதத்தோட பண்ணிக்கிட்டோம். உடன் சேர்ந்து நிறைய ஒரு 10-20க்கு மேல இங்க பார்வையற்றவர்கள் வந்திருக்காங்க. நிச்சயமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் எல்லாம். ஆமா சார், எல்லாருமே என்னுடைய ஆக்சுவலி பிளைண்ட் அவங்க சங்கத்தோட ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தி பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் 42 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி நான். உங்க ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்களுடைய சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல? நிச்சயமா சார், ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்க வளர்ந்தது ஃபுல்லாவே ஹாஸ்டல் தான், ஸ்கூல்ல இருந்து. ஸோ நாங்கள் லீவ் சமயத்தில் மட்டும்தான் வீட்டுக்கு போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னுடைய லைஃப்ல. ஸோ எல்லா விதத்துலையுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க விகடன் சார்பா தேங்க்யூ சார். இன்று வடபழனி முருகர் கோவிலில் நம்ம
கண் பார்வையற்ற தம்பதியினர் பாலு மற்றும் தமிழரசி திருமணம் இப்போ மிகவும் சிறப்புமாக நடைபெற்றது. ஆக்சுவலாக இந்த திருமணத்தினுடைய மணமகன் திரு பாலு வந்து அவர் வந்து பட்டதாரியாக இருக்கும்போது பிஏ பட்டதாரியாக இருக்கும்போது அப்போ எங்கள் சென்னை காவல்துறையில் வந்து ஆய்வாளர் ஆனந்த் பாபு மதுரவாயில் காவல் ஆய்வாளராக பணிபுரிஞ்சிருக்கார். அப்போ இருந்தே தொடர்பு இருக்கிறார். நிறையா இவர் பிஎட் படிக்கிறதுக்கு எம்ஏ படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு. இப்போ தற்சமயம் வந்து கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இவருடைய திருமணம் வந்து சம்பந்தமாக நம்ம ஆய்வாளர்கிட்ட பேசும்போது, இல்லை அது எங்கள் வீட்டு திருமணம், நான் இது வந்து என்னுடைய சகோதரன் மாதிரி நீ நாங்கள் எங்கள் காவல்துறையில் வந்து அந்த மாதிரி உங்களை நினச்சிருக்கிறோம், உங்கள் திருமணத்தை வந்து நாங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படின்ற அவருடைய ஒரு முனைப்பில் வந்து நம்ம பல்லாவரத்து லைன்ஸ் கிளப் அவங்களுடைய உதவி கேட்கும்போது அவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசைகளுமே அவங்க இதில் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுமே ஃபுல்லாகவே காலையிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து திரு அசோக் அப்படின்றவங்க வந்துட்டு லைன்ஸ் கிளப்பில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுமே இவங்கள்ட்ட இவங்க நாலேஜுக்கு நாங்கள் காவல்துறையிலேருந்து கொண்டு போனோடனே நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து இந்த கல்யாண தம்பதியத்துக்கு உண்டான அனைத்து சீர்வரிசைகளுமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா சீர்வரிசைகளுமே அவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பட் நாங்களுமே எங்களுடைய வடபழனி காவல் நிலையத்தில் வந்து அனைத்து காவலர்களுமே சேர்ந்து ஒரு கல்யாண செலவுக்காக ஒரு 1 லட்ச ரூபா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். பட் எவ்வளவோ எங்களுடைய காவல்துறை பணியில் வந்து நிறையா நிகழ்வுகளை சந்திச்சிருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு பார்வைத்திறனற்ற ஒரு தம்பதியருக்கு வந்து ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதில் வந்து எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி என்று இதுக்கு வந்து முழு ஒரு காரணகர்த்தா இதுக்கு முழுசாக அதில் இன்வால்மெண்ட் முன்னின்று பண்ணவர் வந்து எங்களுடைய ஆய்வாளர் ஆனந்த் பாபு. இந்த திருமணத்தின் மூலம் வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எவ்வளவோ சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் போவோம், அட்டன் பண்ணியிருப்போம். பட் இந்த கல்யாணத்தை வந்து நாங்கள் முன்னின்று நடத்தினதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ட்ரிப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Non-stop November offer. Ananda Vigadan digital subscription up to 50% offer. Ads free experience starts from ₹49 only. Link in description.